இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். தம்முடைய வசனத்தின் வழியாய் உங்களை போஷிக்கிறார். உங்களுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றியிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் வேத வசனத்திற்கு முதலாவது இடம் கொடுப்போமாக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் முதல் அதிகாரத்தில 21 25 முடிய இறை பகுதிகளை நாம் பார்ப்போம். அப்பொழுது அவர்கள், பின்னை யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவன் என்றால், தீர்க்கதரிசி யானவர் இல்லை என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று கேட்கப்பட்ட வேத சத்தியத்தின்படி நான் கிறிஸ்துவும் அல்ல, நான் எலியாவும் அல்ல, அப்படி என்று சொன்னால் நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நான் ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட வேத சத்தியத்தின்படி வனாந்தரத்தில அவரை குறித்து சொல்ல வந்தேன் என்று சொன்ன அந்த வேத சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இன்று வாழ்வு தரும் உணர்வின் வழியாய் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று எந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த நிகழ்ச்சி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுப்போம். குடும்பத்தில் ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருப்பான்னு சொன்னார் ஆண்டவரே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படி அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலையை கொடுத்து, சரீரத்தில் போதிய ஆரோக்கியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஒருவேளை நிலம் ஆண்டவரே ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டும் என்று விரும்பி இருப்பார் என்று சொன்னால் அவைகளுக்கு வழிவாசல்களை அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒருவேளை வீட்டை கட்டி கொண்டு இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் வீட்டை கட்டாளாகில் கட்டுகள் பிரயாசம் விருதாய் போய்விடும். ஆதலால் ஒருவேளை வீட்டை கட்டி கொண்டு இருப்பான்னு சொன்னால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக, அவருடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றுவராக. எல்லாவற்றிற்கு மேலாக வேலைக்கு போகிறவர்கள் போக்கியும் வரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. குடும்பத்தின் தலைவிகளை, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.